வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேலுமணி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க துணிச்சிட்டாரு. ஸோ இப்போ கோவையில் 10 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. ஒன்று வேலுமணி நிற்பார், இன்னொன்று பாஜக கொடுப்பாரு. மித்த 8 இடங்களில் பார்த்தீங்கன்னா 4 இடங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏ இருக்கவங்களுக்கு திருப்பி வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கான சட்டமன்ற தொகுதி 2026 யார் யார் போட்டினுன்ற ஒரு லிஸ்ட்டே போட்டுட்டாராம். தென் மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா தனக்கு பெரிய லெவலில் ஆதரவு இல்லாட்டியும் பட் ஆலோசனை கூட நடத்தியிருக்காரு. வேலுமணி எதனால இப்படி பண்ணியிருக்காருன்னா, பாஜக மாநிலத்தில் அண்ணாமலைக்கும் வேலுமணிக்கும் சுமமா இருக்கோ இல்லையோ அங்க மாநிலத்தில் மாத்தினாலும் சரி மாத்தாட்டியும் சரி, பாஜகவோட பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா லிங்க்ல வேலுமணி இருக்கிறதுக்கு இங்க தமிழ்நாட்டில் பெரிய லெவல்ல ஒரு முயற்சி அதிமுகவோட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மித்த எல்லாருமே முடிவு எடுக்கிற ஒரு சூழ்நிலை. அண்ணாமலையை விட்டு வேணான்றாரு, அதிமுக நம்ம தனியாக நிற்கலான்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஆனால் வேலுமணி பார்த்தீங்கன்னா பாஜகவோட டெல்லியோட தான் பெரிய லெவலில் டச் வச்சிருக்காரு. ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சீனியர் லீடர்கள் பெரிய லெவலில் ஆதரவு மண்ணில் இருக்காரு. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்னர் இருக்காருல, அவரோட ரொம்ப டச்சில் இருக்காரு. அவரே பார்த்தீங்கன்னா ஒரு மேடை சொல்வார் வானதி சீனிவாசனுக்கு, வேலுமணியை பார்த்தீங்கன்னா பகச்சுக்காத, அப்போதான் நீ பகச்சுக்கிட்டா உன்னால ஜெயிக்க முடியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ இதுலேருந்தே தெரியும் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணியோட கை மிகப்பெரிய லெவலில் ஓங்கிடுச்சு. இப்போ வேலுமணி தனி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஓபிஎஸ் ஏற்கனவே சின்னம் பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் கிடைக்குமா கிடைக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு, முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு சூழ்நிலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் சம்பந்தி வீட்டில் ரைடு, அதே மாதிரி அக்கா பையன் வீட்டில் எடப்பாடி அக்கா பையன் வீட்டில் ரைடுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அப்படி அந்த ரைட்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. சசிகலா கூட கட்சியில் இணைச்சிக்கிறேன், ஆனால் ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கதா சொல்றாங்க. சசிகலா 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது, ஆனா ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா போட்டியிடலாம். ஒருவேளை எம்எல்ஏ 2 ஜெயிச்சிட்டாருன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒருவேளை அதிமுக ஆட்சி பிடிக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாலுமே நடுவில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்க அணியில் இருக்க எல்லா எம்எல்ஏக்களும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் ஏக்நாத் சிண்டியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு பயத்தில் இருக்கதா சொல்றாங்க. மொத்த கட்சியை பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் சசிகலா கையில போனாலும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஆச்சரியம் இல்லை. இப்போ ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா சசிகலாவோட இணைஞ்சு பயணிப்பாரான்னு கேட்டீங்கன்னா, சசிகலா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கம் கொஞ்சம் சாயிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குன்ற மாதிரி இப்போ பிம்பம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு தென் மாவட்டங்களில் ஆதரவு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தோடு தான் பார்த்தீங்கன்னா ஆதரவு இருக்கு. சசிகலாவுக்கு என்ன நிலைமைன்னு தெரியல. அவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ராக்டிக்கலாக பெரிய லெவலில் எந்த ஒரு மாநாடும் போட்டதில்லை, ஒரு கும்பலை கூட்டினதில்லை, என்னன்னே அவங்க செல்வாக்கு என்னன்னே தெரியாது. அவங்க முன்னாள் அமைச்சர்களை சீட்டு வாங்கி கொடுத்துருக்கு, அமைச்சர் ஆக்கி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அம்மா கூட இருந்திருக்காங்க, அவ்வளோதான். அவங்க செல்வாக்கு என்னன்றதை இன்னொருக்கும் பார்த்தீங்கன்னா யாருனாலையும் கணிக்க முடியாது. டிடி தினகரன் கூட ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவர் கூட ஒரு செல்வாக்கு இருக்கு, மாநாடு போட்டால் கும்பல் ஏறும்னு சொல்லிட்டு. ஆனால் சசிகலாவுக்கு எந்த ஒரு விவரமும் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு இவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டர் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்க. இந்த வாட்டி ஓபிஎஸ் பக்கம் வேலுமணி போனாலும் ஆச்சரியம் இல்லைன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர்